லைவ் ப்ராஜெக்ட் பண்ண வைப்போம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்கேஸ் நீங்க ஒரு ஐடி கோர்சஸ் படிக்க போறீங்கன்னு நினைச்சிருந்தீங்கன்னா, உண்மையாலுமே உங்களை ஒரு லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண வைப்பாங்களா? உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா? சரி, ஓகே. எஸ்எல்ஏலையும் நாங்கள் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா, எஸ்எல்ஏல ஒரு லைவ் ப்ராஜெக்ட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் ஒரு டீட்டெயில்டாக ஷார்ட்டாக சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு ஐடிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எடுக்க போகிற ப்ராஜெக்ட்ஸ் ஒரு 6 months இருக்கும். அந்த 6 monthையும் 6 phases-ஆக பிரித்து டிசைனிங், டெவலப்பிங், டெஸ்டிங், கோடிங்னு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்கும். ஸோ அந்தந்த ஸ்டாக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து அந்தந்த ஸ்டாக்கில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் ஐடியில். ஸோ நம்ம எஸ்எல்ஏல என்ன பண்ணுவோம்னா, ஒரு ரியல் டைம் யூஸ் கேசஸ் எடுத்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வச்சு 6 weeks ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. சேம் ஆஸ் ஐடியில் நீங்கள் பண்ணுற மாதிரி. ஸோ வெல்கம் டு எஸ்எல்ஏ கைஸ். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ப்ரோ, 6 weeks ஐடியில் இருக்க மாதிரியே ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க. நான் படித்ததும் டெஸ்டிங்கு, எனக்கு எப்படி டிசைனிங் தெரியும், எனக்கு எப்படி கோடிங் தெரியும் அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு வெப் ஆப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு கண்டிப்பாக ஒரு டிசைனர் தேவை, ஒரு டெவலப்பர் தேவை, அண்ட் தென் அதுக்கு ஒரு டெஸ்டருமே தேவை. ஸோ அந்த மாதிரி இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவாங்க வித் டெஸ்டர், டிசைனர், டெவலப்பர்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு டீமாக ஆனதுக்கு அப்புறமா அவங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த 6 phases-ல, அதாவது இந்த 6 weeks-ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் பிளானிங் இருக்கும், செகண்ட் வீக்கில் அதுக்கு டிசைன் பண்ணுவாங்க, தேர்ட் வீக்கில் கோட் பண்ணுவாங்க, ஃபோர்த் வீக்கில் டெஸ்டிங் பண்ணுவாங்க, அண்ட் தென் டெப்ளாய் பண்ணுவாங்க, அண்ட் ஃபைனலாக இதோட ரிவ்யூ செஷன் இருக்கும். நீங்கள் உடனே கேட்பீங்க, அவ்வளோதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நம்ம உடனே அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே ஆக்சுவலாக உண்மையாலுமே நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை வெளியிலேருந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதை ரிவ்யூ பண்ணும்போது அவங்களோட சஜஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அண்ட் தென் ரிவ்யூ பண்ணும்போது எந்த ஒரு பக்குமே அந்த ஆப்ஸில் இருக்கக்கூடாது, அவங்க பண்ண ப்ராஜெக்டில் இருக்கவே கூடாது பக்ஸ். அப்படி இருந்தால் அது திரும்பவும் அவங்க ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டீம் வந்து 6 weeks-ல முடிக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே இல்லை. 6 weeks-ஐ தாண்டி சில டீம் வந்து பக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் எல்லா பக்கும் இல்லாமல் கிளியராக பர்ஃபெக்டாக அவங்க பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா தான் அந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணி ஃபைனல் ஃபேஸ்க்கு மூவ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன்ன்ற ஒரு விஷயமே நடக்கும். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு ஐபிஎம் சர்டிஃபிகேஷனோட சேர்த்து நீங்கள் பண்ண லைவ் ப்ராஜெக்ட் வாக்குக்கான ஒரு கோடேத்தான் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனும் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எஸ்எல்ஏல படிச்சிங்கன்னா. ஸோ இப்போ சொல்லுங்கள், இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு லைவ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிடும், உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்டர்வியூவில் தாராளமாக தைரியமாக பேசலாம் உங்களோட டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ்லாம், ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படி தான் கோடேத்தான்ற பேரில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஒரு லைவ் ப்ராஜெக்ட் எஸ்எல்ஏல கண்டக்ட் பண்ணிட்டு வரும். ரிவ்யூ மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற சின்ன கிளிப்ஸ்லாம் ஏன்ட்ட இருக்குது, அந்த கிளிப்ஸ்லாம் நீங்களே பாருங்கள். We will understand, right? One technical, one is a business purpose. And assume that the interviewer is coming from a fintech company, medical company. He will ask you, the project sounds good, right? But how can that get transformed into my project? Banking eppadi varalam? Even we can able to change in the food Obviously, right? For example, honey. Honey has a peculiar structure of hexagon, but duplicate honey doesn't have that hexagon structure. Okay. So we can able to analyze the vegetables and fruit structure and matching this concept, so we can able to analyze is a real fruit or fake. Super. Good. Thank you. Thank you. ஸோ குவான்டிட்டி மட்டும் வரல, இல்லை மற்ற எல்லாம் சார். இப்போ சீசனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து அப்படி ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் சார். இது எப்படி வந்து நீங்கள் இவங்க லாஜிஸ்டிக் அந்த கம்பெனிக்கு டைப் கம்பெனி அனுப்பணும்ல? எஸ் சார். அதுக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸ், அதுக்கு பேஜ் எங்கே இருக்குது? இல்லை சார், அதுக்கு பேஜ் இன்னும் க்ரியேட் பண்ணல. இன்வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இது பண்ணிட்டு. ஓகே. அந்த இன்வாய்ஸ் வந்து எப்படி வீக்லி, டெய்லி எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு வால்யூம் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோ வரும், எப்படி வரும் கான்செப்ட்? வீக்லி சென்ட் பண்ணலாம் சார். எப்போ ஒரு எவ்ரி ஃப்ரைடே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வீக்கில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் ஃபிட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படி வந்து அதே ஃப்ளோவில் வரக்கூடாது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அதே சேம் ஆப்ஷன்ஸ் வரக்கூடாது.
சேம் ஆர்டரில் வரும். சேம் ஆர்டரில் வரக்கூடாது, மாறி வரணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்ச், மாற்றி போடும்போது கொஞ்சம் சேலஞ்ச் வந்து எங்களுக்கு வந்து சார் மாற்றி எப்படி பண்ணுறது என்னன்னு சர்ச் பண்ணி போட்டோம் சார். அதே மாதிரி வந்து நாங்கள் லாகின் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து எங்களுக்கு பாஸ்வேர்டு ஒழுங்காக ஜென்ரேட் ஆகலை. நாங்களாக பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணோம். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு பாஸ்வேர்ட் கண்ணு வரதில் எரரு, மெயில் சென்ட் பண்ணுறதுல எரரு, அது மாதிரி சின்ன சின்ன எரர் கொஞ்சம் நிறைய வந்து எங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்படி பண்ணோம்னா இப்போ வந்த எரர் மொத்தமே இல்லாமல் எப்படி க்ளீனாக ஒரு நீட்டாக பண்ணி தரலாம் உங்களுக்கு, அந்த யோசனையில் இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணிடலாம் சார். ஸோ நீங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல ஸ்டாக் படித்து லைவ் ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஐடிக்குள்ளே நல்ல பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.